10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று அறியப்படும் சுனில் யாதவ் அமெரிக்காவில் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு லாரன்ஸ் பிஸ்னோய் கூட்டாளி பொறுப்பேற்றுள்ளார். இந்தியாவைச் சேர்ந்தவர் தாதா லாரன்ஸ் பிஸ்னோய். தேசியவாத காங்கிரசின் மூத்த தலைவர் பாபா சித்திக் கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி மும்பையில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு தாதா லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பல் பொறுப்பேற்றது. இதையடுத்து நடிகர் சல்மான் கானை கொல்லப்போவதாக லாரன்ஸ் ஏற்கனவே அறிவித்த விவகாரமும் இப்போது கிளம்பியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள லாரன்ஸ் இப்போது குஜராத்தின் சபர்மதி சிறையில் உள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவில் போதைப்பொருள் கடத்தி வந்த சுனில் யாதவ் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கு லாரன்ஸ் பிஸ்னோயின் கூட்டாளி ரோஹித் கொடாரா பொறுப்பேற்றுள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரரான சுனில் யாதவ் லாரன்ஸ் பிஸ்னோயின் கும்பலைச் சேர்ந்தவர்தான். ராஜஸ்தானில் இவர் மீது கொலை, கொள்ளை, போதைப்பொருள் கடத்தல் என பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் இப்போது தனித்து செயல்பட்டு வந்தார். இந்நிலையில்தான் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் ஸ்டாக்டன் நகரில் சுனில் யாதவ் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சுனில் யாதவை கொலை செய்தவர்கள் குறித்து கலிபோர்னியா போலீசார் விசாரித்து வரும் நிலையில் கொலை செய்த இடத்தில் பிஸ்னோய் கூட்டாளி ரோஹித் கொடாரா தகவலை விட்டு சென்றுள்ளார். அதில் ரோஹித் கொடாரா கூறும்போது, பழிக்கு பழி வாங்குவதற்காக சுனில் யாதவை கொலை செய்தேன். நண்பர் அங்கித் பாதுவை சுனில் யாதவ் கொன்றார். அதற்கு பழி வாங்கவே இப்போது கொலை செய்தேன் என்று தெரிவித்திருந்தார்.